கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போல என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்காக ஒரு வேத வசனம் வாசிக்கிறேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே, நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம் தான் இந்த வசனம். நம்ம நிறைய ஆண்டஇடத்துல இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறதான ஒரு வசனம். நான் இதில் ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். இங்கே பாருங்களேன், ஆண்டு என்ன சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அப்படின்றார். அதாவது அப்பாவை நோக்கி நம்ம கூப்பிட்டா அப்பா நமக்கு என்ன பண்ணுவாராம், ஆன்சர் கொடுப்பாராம். நம்ம என்ன கூப்பிட்டோமோ, அவரை நோக்கி என்ன பேசணுமோ அதை அவர் கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி இந்த பிஸி வேர்ல்டில் நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? என் மனசில் இருக்கிறத நான் யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய ஃபேமிலிக்கிட்டேயோ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ என்னுடைய உறவுகள்கிட்ட நான் போகும் பொழுது அவங்க அதை காது கொடுத்தே கேட்க மாட்றாங்க. நான் யார்கிட்ட தான் போய் என் மனசை ஓப்பன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய யோசிக்கிறோம் இல்லைங்களா? சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி கேட்டால் கூட அதை பெருசாக நாம் அதை எந்த ஃபீலோடு சொல்கிறோமோ அந்த ஃபீலோடு அதை எடுத்துக்க மாட்டாங்க. தவறாக புரிந்து கொள்வாங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், அப்பா என்ன சொல்கிறாரு, என்னை நோக்கி நீ கூப்பிட்டா நான் உன்னை லிசன் பண்ணி உனக்கு ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்றாரு. பாருங்கள், இவர் சாதாரணமானவரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. முன்னாடி ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன், எரேமியா 33 2ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு, இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற ஏகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறதாவது. அதாவது இதை செய்கிற, எதை செய்கிற, இதை உருவேற்படுத்துகிற. நம்ம இதை ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் வாசிக்கும் பொழுது தெளிவாய் தெரிகிறது. பூமியை உண்டாக்கி அதற்கு ஒரு ஷேப் கொடுத்து அதை நிலைப்படுத்தி வைத்திருக்கிறது நான் தான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்குன்னு ஒரு நேம் நான் வச்சுருக்கேன், ஏகோவா என்கிற நாமத்தை நான் எனக்காக தரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றார். இப்போ நான் சொல்கிறேன், என்னை நோக்கி நீ கூப்பிடு அப்படின்றார். பாருங்கள், இந்த ஏகோவா அப்படின்ற பேர்லேயே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. ஏகோவா அப்படின்னா யாஹ்வே, யோத் ஹே வாவ் ஹே, இந்த எபிரேய எழுத்துக்கள் அதில் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். யோத் ஹே வாவ் ஹே அப்படின்னா கையை பார், ஆணியை பார் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்பொழுதெல்லாம் ஏகோவா என்கிற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கிறீங்களோ, அந்த வார்த்தையை பார்க்குறீங்களோ, உடனே நம்ம மனதுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன? கையை பார், ஆணியை பார். யாருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது. அப்போ ஏகோவா என்று தேவன் தன்னை அழைக்கும் பொழுதே உனக்காக உலக தோற்றத்துக்கு பாருங்கள், பூமியை குறித்து சொல்கிறார். பூமியை உருவாக்கி அதை அஸ்திபாரப்படுத்தி அதை நான் அதுக்கு ஷேப்பை நான் தான் கொடுத்துருக்கேன், எனக்கு ஏகோவான் பேர் இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படின்னு அப்பா பேசுகிறாரு. பாருங்களேன், அப்போது ஏகோவான்ற நாமத்திலேயே உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் என்பதையும் கூட தீர்க்க தரிசனமாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது எந்த தகப்பன், எந்த கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார் தெரியுங்களா? உனக்காக அடிக்கப்பட்டு உயிரையே கொடுத்து உன் உறவுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற உன் தகப்பனாகிய நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், என்கிட்ட பேசு. மனுஷங்க பேசலை, மனுஷங்க செவி கொடுக்கல, மனுஷங்க கண்டுக்கவே இல்லை, என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என் மனநிலை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்கள் அப்பா உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த உங்கள் அப்பா அவங்கள பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். கம் அண்ட் ஸ்பீக் டு மீ, ஐ லிசன் டு யூ. அவர் சொல்கிறார், என் கூட நீ பேசு மகா, நான் உன்னை லிசன் பண்ணுறேன், நான் உனக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கர்த்தர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷங்க உங்களுக்கு செவி கொடுக்கலன்றதுக்காக வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக உயிரை கொடுத்த உங்கள் உறவுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நீங்கள் பேசுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவரோட போய் நீங்கள் பேசுங்க. பேசுனா அவர் ஆன்சர் கொடுக்கறது மாத்திரமில்லை, அவர் அடுத்து ஒரு காரியத்தை செய்வாராம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எந்த காரியத்தை குறித்து அப்பா கிட்ட போய் நீங்கள் பேசினாலும் சரி, அந்த காரியங்களை குறித்தும் இன்னும் அநேக காரியங்களை குறித்து உங்களுக்கு புரியாத, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத
நிறைய காரியங்களை உங்களுக்கு அறிவித்து உங்களை ரொம்ப மேன்மைப்படுத்தி உங்களுடைய ஃப்யூச்சரை குறித்த நல்ல தெளிவை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களை வாழ வைக்கிற நல்ல தகப்பனவர். ஆகையால் இனி என்ன வருத்தமோ, என்ன கஷ்டமோ, என்ன வேதனையோ, என்ன தேவையோ அதை நீங்கள் சொல்லுகிற நபராக, உங்கள் இருதயத்தை திறக்கிற நபராக யெகோவா தேவன் இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் இருக்கட்டும். உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த வசனத்தில். எத்தனையோ நாள் இந்த வசனத்தை எடுத்து உரிமை பாராட்டி பேசியிருக்கிறோம். இன்றைக்கி இந்த கண்ணோட்டத்தோட, ஆண்டவரே நான் உங்கள் மகன் வந்திருக்கேன்ப்பா, நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்ப்பான்னு சொல்லி நீங்கள் பேசுங்க. அவர் உங்களுக்கு லிசன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார். அவர் கவனித்து உங்களுக்கு பதில் கொடுப்பார். சரிங்களா? ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு இந்த காலை வேளையில் எங்களோட நீங்கள் பேசியிருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உங்களை நோக்கி நாங்கள் பேசும் பொழுது, கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, எங்களை நீங்கள் கவனிக்கிறீங்க. இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி மனிதர்களிடத்தில் ஆண்டவரே நாங்கள் போய் எங்கள் இருதயத்தை திறக்காமல் உம்மிடத்தில் எங்கள் இருதயத்தை திறக்கவும், எங்களுடைய எதிர்காலத்தை புரிந்து கொள்ளவும், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழவும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அனுகிரகம் பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.